வணக்கம் மாமே. காலையில ஏஞ்சதும் பண்ண வேண்டிய வேலை சிறப்பா பண்ணிட்டு என்னன்னு தெரியல நம்ம வீட்டு வெளியே தேங்காய் விற்க ஆரம்பிச்சுட்டுறாங்க. காலையில ஒரு தேங்காவை முடிச்சுட்டு உடம்ப பெண்டெல்லாம் எத்துன்னு கிச்சன் உள்ள போயிட்டேன். போனாதான் தெரியுது சாப்பிட ஒண்ணும் இல்லன்னு. ஃப்ரிட்ஜை திறந்து ஓட்ஸை எடுத்துட்டு புரோட்டீன் அதிகமா இருக்கிற பால்ல கலந்து சாப்பிட்டேன். நம்ம வீட்டு வெளியே என்னன்னு தெரியல லபா திபான்னு கத்தின்னு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா கிரிக்கெட் மேட்ச் விடுவேனா நானு. பசங்களை பேட்டை பிடிங்க ஆட ஆரம்பிச்சிட்டேன். பேட்டை பிடுங்க காண்ல பாலை வெறி கொண்டு வீச ஆரம்பிச்சிட்டானுங்க. போட்ட பால்ல நம்மளுக்கு குழந்தை பாக்கி இல்லாத பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்டா சொல்லி பக்கத்து வீட்டு ஆயா வீட்டுல அடிச்சிட்டேன். வெறியில பாலை வீசி ஸ்டெம்பை சதற விட்டானுங்க. மன கஷ்டத்தோட நம்ம தம்பி சென்ட்ராசை எத்துன்னு முடி வெட்டுற கடைக்கு போயிட்டேன். நம்மளுக்கு எப்படி வெட்டணும் பையாக்கு பக்காவா சொல்லிட்டு முடி வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சொன்ன மாதிரி பையா பார்த்து வெட்டினா போல ஒரு வழியா முடியெல்லாம் வெட்டி முச்சதும் கொஞ்ச நேரம் கண்ணால நம்ம மூஞ்ச பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அருமையான ஒரு தலைக்குழியில போட்டாச்சு. இன்னையோட 3 நாளைக்கு நம்ம பயிற்சிக்கு போக மாட்டோம். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு கை உடஞ்சிருந்தது. இப்பதான் டிங்கரிங் வேலைலாம் பார்த்து கொஞ்சம் கையை சரி பண்ணோம். பயிற்சி பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. அதான் ஆண்டவர் நம்மளுக்கு 3 நாள் ஓய்வு கொடுத்துட்டா போல. சாப்பிட்டு முடிச்சது ஒரு சின்ன உறக்கம். தூங்கி ஏஞ்சதும் புல்புல் மாமா கிட்ட இருந்து ஒரு அழைப்பு. அவர் கூட சேர்ந்து காப்பியை போட்டுன்னு ஊருக்கு கதை உறவ கதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஏரியா அவஞ்சர்ஸா சேர்ந்து இன்னைக்கு நைட் வாலிபால் மேட்ச் நடத்தினாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாட்டு மேட்ச் தோத்து போன சோகத்துல உட்காந்துருந்தோம். தோத்து போன சோகத்துல வாங்கிட்டு வந்து ஜூஸை யாருக்கும் தராம நானே குடிச்சிட்டேன். ஒரு வழியா மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே சாப்பிட போயிட்டோம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாத காரணத்தினால் நானும் என் நண்பன் கண்ணாயிரமும் பேசினே வெஜ் ரைஸ் சாப்பிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கடுமையா இருங்க மாமே.